பர்சனலாக நான் ஸ்கின் ப்ரிப்ரேஷனுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஆயிலி ஸ்கின்னும் போது என் ஃபேஸ் வந்து மேக்கப் வந்து க்ரீஸி ஆகிற மாதிரியும் மெல்ட் ஆகிற மாதிரியும் ஆகிடும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். இன்ஸ்ட் ஆஃப் தட் நான் வந்து மேட்டிஃபையிங்கான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். லைக் மேட்டிஃபையிங் ப்ரைமர், மேட்டிஃபையிங் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, மேட்டிஃபையிங் ஃபவுண்டேஷன், சிலிகான் பேஸ் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ட்ரை ஸ்கின்னும் போது அவங்களுக்கு க்ளோ, லூமினஸ் ஃபவுண்டேஷன், ஷீட் கவரேஜ், ரேடியன்ட் மினரலைஸ் பவுடர், அப்புறமேட்டு டூயி ஃபினிஷ், க்ளோ, இந்த மாதிரிலாம் போட்டிருந்தா அது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு நல்லாவே சூட் ஆகும். இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு இந்த மாதிரியான இது யூஸ் பண்ணும்போது அவங்க ஸ்கின் வந்து அந்த ட்ரைனஸ்லேருந்து ஒரு ஸ்கின்னையும் ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ட்ரை ஸ்கின் மேலேயே நம்ம மறுபடியும் ட்ரை ப்ராடக்ட் போட்டோன்னா அது வந்து பிரேக் ஆகி ஒரு மாதிரி கிராக் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபேஸுமே ஒரு மாதிரி டைட்டன் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவே ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி ஆயில் திங்ஸ் போட்டோன்னா, ஆயிலி ப்ராடக்ட் போட்டோன்னா அது வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஃபேஸை வந்து மெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸை வந்து க்ரீஸாகவே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் போடணுன்றதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் இதை தான் உங்ககிட்ட கன்வே பண்ண நினச்சேன். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.